ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ட்ரிப்போட டே 4ங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கோவாவில் இருக்கோம். கோவாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில பிளேஸை இன்றைக்கி போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வேறு இடத்துக்கு கிளம்புற மாதிரி பிளானு. ஸோ இன்றைக்கி எங்கெங்கே போகிறேன், எந்தெந்த இடத்துல சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெயினான ஒரு விஷயம், நேற்று நான் இங்கே கோவா வந்தது, அதுக்கு முன்னாடி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது எல்லா வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வெளில போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ரூமு கீழே வந்தாச்சுங்க. நம்ம ரூம் வந்து எங்கே இருக்குன்னா அந்த மேலே செகண்ட் ஃப்ளோரில் அந்த விண்டோ தெரியுதா, அந்த விண்டோ இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது நம்ம ரூமு. ஆக்சுவலாக அங்கே பார்க்கிங் வசதி இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேயே வண்டி போட சொல்லிட்டாங்க. பின்னாடி தான் வண்டி போட்டிருக்கோம். இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு எங்கேயாவது போயிட்டு டிஃபன் சாப்பிட்ணும், கொஞ்சம் பசிக்குது. காலையிலே ஒரு எந்திரிச்சாச்சா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பசிக்குது. ஸோ லைட்டாக டிஃபன் சாப்பிட்டு அப்படியே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோவாலேயே ஃபேமஸான சர்ச்சுக்கு வந்திருக்கோம். சர்ச் பேர் என்ன? சென்ட் ஃப்ரான்சிஸ் அசிசி கத்தீட்ரல். அசிசி கத்தீட்ரல், சென்ட் ஃப்ரான்சிஸ் அசிசி கத்தீட்ரல். இவ்வளோ நேரம் அந்த பேரை நாம் கேட்டு ஞாபகமே வர மாட்டேங்குது. சரி இருங்க, இங்கே வந்து 2 இருக்குங்க சர்ச்சு. ஆக்சுவலாக அது வந்து பழைய சர்ச்சு. ஸோ இதுக்கு பேக் சைடில் இருக்கிறது புது சர்ச்சு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. சும்மா நாங்கள் அந்த பக்கம் பைக்கில் போயிட்டு பார்க்கிங் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தோம். அங்கே எதுவும் பார்க்கிங் இல்லை, அதனால். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைனாக பைக் போட்டிருந்தாங்க. சரி இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பழைய சர்ச்சுக்கு தான் போகிறோம். போயிட்டு அப்படி நம்ம வந்து நியூ சர்ச்சுக்கு போகலாம். ஓ, பாம் ஜீசஸ் கைஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஓல்டு சர்ச்சு. ஓகே, பிளேஸ் பாருங்கள் எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கைஸ், இதான் அந்த ஃப்ரண்ட்டோட சர்ச்சோட ஃப்ரண்ட்டு. கைஸ், இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்தேன். சென்ட் ஜேவியர்ஸோட பாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ அது வச்சுருக்காங்க உள்ளே. நம்ம ஃப்ரெண்டு சொன்னாங்க உள்ளே அதை பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் காமிச்சிருப்பேன். ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபோன் யூஸ் பண்ணாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்திங்களா ஒரு லேடி சும்மா ஃபோன் எடுத்து இப்படி பார்த்ததுக்கே நோ ஃபோட்டோஸ் அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து இப்படி திருப்பி காமிச்சாங்க ஃபோட்டோ. அது இந்த சர்ச்சில் யாருமே இல்லை. இன்னொரு கெஸ்ட்டு தான் சொன்னேன் அந்த உள்ளே உட்காந்துருக்காங்க. ஆமாம், அந்த கெஸ்ட்டும் சொன்னார் உள்ளே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கல்ல அந்த இதுக்குள்ளே. ஆக்சுவலாக அங்கே வச்சுருக்காங்க. அவங்க அந்த பாடி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது கூகுளில் ஜிபிஎஸ் லாஸ்ன்னு சொல்லி மெசேஜ் வந்து இதில் சொன்னேன். போய் அந்த ப்ரேயர்லேருந்து அவரை எத்தி பார்க்குறேன். ஆமாம், சின்ன சவுண்டு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உள்ளே அவ்வளோ வீடியோ எடுக்க முடியலங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா பழைய சர்ச்சிலேருந்து புது சர்ச் அங்கே போகிறோம்.
அங்கே எப்படின்னு தெரில. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் வீடியோஸ்லாம் எடுக்க அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் அவங்க பாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 400 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சிலே இருக்குது. இந்த சர்ச்சில் தானே இருக்குது? ஆமாம், இங்கேயே இருக்குது. ஸோ இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது தெரிஞ்சது மேலே வச்சுருந்தாங்க. பட் அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாட் அலௌடு, இல்லைனா அது எடுத்துருக்கலாம். சரி ஓகே இருங்க, இப்போ நம்ம நியூ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், ஆனால் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது கன் பவுடர் ஃபேக்ட்ரி. பாருங்கள், அந்த காலத்து கன் பவுடர் ஃபேக்ட்ரி இப்படி தான் இருந்திருக்கு. அந்த ஓல்டு பில்டிங்ஸ்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுவா குட்டியாக இருக்குது. கைஸ் நம்ம இப்போ இந்த சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூ தான் பார்க்குறீங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்டு. என்ன இப்படி கிளார் அடிக்குது? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட், சர்ச்சஸ் அண்ட் கன்வென்ட்ஸ் ஆஃப் கோவா. கைஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருந்ததுங்க. 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஆர்கியாலஜிஸ்டோட மியூசியம் அது. உள்ளே போயிட்டு சுற்றிட்டு வந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ வீடியோஸ் நோ ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சர்ச்சுக்குள்ளேயுமே அலோவ் பண்ணலை. அதனால் வந்துட்டு என்னால் உள்ளெல்லாம் கவர் பண்ண முடியலங்க. பார்த்திங்கன்னா நல்லா சுற்றிட்டு வந்தேன். கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சை விசிட் பண்ணி பாருங்கள். ஹிஸ்டாரிக்கலாக கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. சரி, இங்கேருந்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரொம்ப கால் வலிக்குது. அதனால் அடுத்த பிளேஸ்க்கு எங்கே போகிறேன்றதை பாருங்கள், வெயிட் பண்ணி. இங்கே முடிச்சாச்சு, அடுத்த பிளேஸுக்கு போவோம். கைஸ் இப்போ நம்ம நிற்கிறோம்ல, இந்த சர்ச்சு பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா மூவிஸில் வந்திருக்கு. சர்ச்சில் பெல் அடிக்கிறாங்க, நிறையா மூவிஸில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. உங்களுக்கு எந்த மூவின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு போயிட்டு விசிட் பண்ண போகிறாங்க. நான் சும்மா அப்படியே வெளியில் வேடிக்கை பார்க்க போகிறேன். கைஸ் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு உள்ளே போகலான்ட்டு போனாங்க. பட் இந்த ஸ்டெப்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா நோ என்ட்ரி போர்டு போட்டிருக்காங்க 2 பக்கமும். அதெல்லாம் அலோவ் பண்ணல. என் ஃப்ரெண்டு இங்கே மட்டும் சும்மா ப்ரே பண்ணிட்டு அங்கே கேண்டில் கொளுத்தணும். நம்ம அப்படியே ஏதாவது ஜூஸ் கீஸ் குடிச்சிட்டு கிளம்புவோம். செம்ம வெயில் அடிக்குதுங்க அங்கே பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி வெயில் அடிக்குதுன்ட்டு? சர்ச்சில் பெல் அடிக்கிறாங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பெல் அடிக்கிறாங்க. பெரிய பெல் இல்லை, இந்த சைடில் இருக்குல்ல குட்டி பெல், அதை அடிக்கிறாங்க. சரிங்க, இங்கேருந்து நம்ம வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த சொன்னல. ஸோ அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் கேண்டில் இருக்குது, வாங்கிட்டு அவங்க வந்து ஏற்றி ப்ரே பண்ணுறாங்க. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நிற்போம், வெயிட் பண்ணுவோம். அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம போகலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, இந்த சர்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனாஜி பீச்சில் இருக்குது. கோவா பனாஜியில் இருக்குது. நான் வரும்போதே காமிச்சிருப்பேன் அந்த பீச் ஓரமாக வந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெசினோ நிறையா இருக்கும். அதாவது ஷிப்பில் இருக்கிற கெசினோஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கைஸ் இப்போ நம்ம வந்து அந்த பீச் கிட்ட வந்துட்டோம். பனாஜி உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு ஷிப் நிற்குதா, ஃப்ளைட் மாதிரி. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் நிற்கிது பாருங்கள். இது என்னது, பிக் டேடி கெசினோ. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா கெசினோ மெஜஸ்டிக் ப்ரைட். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே ஒரு ஷிப் நிற்குது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஷிப் நிற்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா 2-3 ஷிப் நிற்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெசினோ தாங்க ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலாக நம்ம மதியான டைம் வரக்கூடாது, ஈவினிங் டைம் நைட் டைம் வந்தோம் அப்படின்னாக்கா எல்லா ஷிப்புமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபுல் லைட்டு போட்டு செம்மையாக இருக்கும். நான் வந்து லாஸ்ட் டைம் அதாவது ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஈவினிங்கில் வந்தோம். அதனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஷிப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக லைட்டு போட்டு சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள்,
எப்படி இருக்கு பார்த்தீங்களா பீச்சு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேர்ட் வந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு போகலாம். இங்கே ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியல. இங்கே வந்து வேறு பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது, இங்கே இடம் மட்டும் தான். பட் ஈவினிங்கில் பார்த்தா தான் சூப்பராக இருக்கும், இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்புவோங்க. ஃபைனலி வி ரீச்டு பாகா. வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்னையோட தேர்ட் பிளேஸு. அஞ்சுனா பீச்சுன்னு போனோம், அங்கே ஒன்றுமே இல்லை. பட் இங்கே கூட்டம் இருக்காதுன்னாங்க. இங்கே செம கூட்டம் இருக்குல்ல. அவர் என்ன சொன்னார், அப்போ கூட்டம் இருக்காதுன்னாரு. அங்கே கூட்டம் இருக்காதுன்னாரு, பட் இங்கே கூட்டம் இருக்குது. ஆக்சுவலாக பாகா பீச்சோட ஹைலைட்டே பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த போர்டில் இருக்குது பாருங்கள், பாகா. ஆக்சுவலாக கோவா வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மெயினாக சுற்றி பார்க்க வேண்டிய பீச்சில் பாகா ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று போடல, அதுன்னு கலங்கட்டு. ஸோ அதுவும் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து டேயில் இருக்கிறத விட நைட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் பார்ட்டிஸ், என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம். கைஸ், பீச்சுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஆனால் என்ன செம்ம வெயில். ஆக்சுவலாக எனக்கு நேரம் தான் இருக்குது, சூரியன் சுட்டு எரிக்குதுங்க. இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அப்புறமா வந்துட்டு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ தேர்ட் பிளேஸில் விசிட் பண்ணியாச்சு. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கலங்கட் பீச் என்ட்ரா போகிறோம். டிட்டோஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் இருக்குது. நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கலங்கட் பீச்சு. பாகாவை விட இங்கே கூட்டம் நிறையா தாங்க இருக்காங்க, தெரியல உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறத விட எனக்கு பின்னாடி பாருங்கள், பாருங்கள், தண்ணிக்கிட்ட தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் குளித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம மோட்டோ விளாக் வராமல் நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் இருக்குது, சும்மா அப்படி போயிட்டோம். ஸோ நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து பைக்கில் அப்படின்றதுனால எங்களால் குளிக்க விட முடியாது. ஸோ அதனால் இங்கே சுற்றி பார்த்துட்டு பாருங்கள், பீச்சை மட்டும் சுற்றி பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். I love Goa. கொஞ்ச நேரம் இங்கே சுற்றி பார்த்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, இங்கே பயங்கர ஹீட்டாக இருக்குது. அவ்வளோதான். கோவாக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மத்தியானம்லாம் வராதிங்க. வந்தீங்க அப்படின்னாக்கா ஈவினிங் ஒரு 4 to 5 அதுக்கு மேலே வாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். A few moments later. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரூமுக்கே வந்தாச்சுங்க. ஆப்பா, வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டு. அதனால் கலங்கட் பீச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகிற பிளான்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட்டு 4-5 பிளேஸ் நாங்கள் போயிட்டோம். சரி ஓகே, இது சுற்றினதே போதும், நம்ம டயர்ட் ஆகிட்டோம், ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டேன். கோவாவில் மெயினான ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாடி வீடுன்றது பெருசாக இல்லவே இல்லை. மாடி வீடாக இருந்தாலும் மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஓடு வச்சு கேரளா ஸ்டைலில் வீடு கட்டிருக்காங்க.
சூப்பராக இருந்தது. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா ட்ரீஸ்லாம் வச்சுருக்காங்க. கேரளாவில் எப்படி நிறைய மரம்லாம் வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ சேம் அதே வியூ வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஹீட் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இங்கே அவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் அந்த மரத்தோட நிழலில் ட்ராவல் பண்ணும்போது அப்படி ஒரு சில்னஸ் காற்றடிக்குது. சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னாக்கா சூப்பராக போச்சு. அப்புறம் என்ன அவ்வளோதான், குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுத்து தூங்க வேண்டியதான், ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். திரும்ப பார்த்திங்க அப்படின்னாக்கா நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போவேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.